ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய யோசனைகள் பூரா அது நீ அதை செய் இதை செய் அங்கே போ இங்கே வா இதை பாரு அதை பாரு அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சக்ஸஸ் ஆகாது. இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு அந்த வியாபாரத்தை பாரு இந்த வியாபாரத்தை பாரு அதை பண்ணிப்பார் இதை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆனால் நாவின் பிரயுத்திரம் கர்த்தரால் வருகிறது. இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நீங்க இயேசுவின் பிள்ளையா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உருவாக்குற ஆக்கும் சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறது. அது எதில் வச்சிருக்கிறான்னு கேட்டால் அந்த எலும்புல நாக்கில் வச்சிருக்கிறார். அந்த எலும்புல நாக்கில் வச்சிருக்கிறார். அந்த நாக்கை வச்சு அந்த வாயை வச்சு நீங்கள் பேசும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தராலே வருங்கிறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வாயை வச்சு நீங்கள் எத்தனையோ ஆளுகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம், எத்தனையோ மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம். இந்த மனதில் இருக்கிற யோசனைகள் பிற யார் யோசனை? மனிதனுடைய யோசனைகள். அந்த யோசனைகள் ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒன்று சக்ஸஸ் ஆகாது. ஆனால் இந்த வெற்றியையும் விடுதலையையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்கள் உடம்புக்குள்ளே எத்தனை அவயங்கள் இருந்தாலும் அத்தனை அவயங்களை காட்டிலும் எலும்புலாத அந்த நாக்கில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். அப்ப நீங்க வாயை திறந்து வாயை திறந்து எது வேணும், எது கிடைக்கணும், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நீங்கள் வாயினால் நாக்குனால எப்போது நீங்கள் பேசுகிறீங்களோ, அந்த வாயினால் நாக்குனால எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அது கர்த்தரால் வரும். அதனால தான் வாயின் வார்த்தைங்கிறது மிக கவனங்கிறது.